வடசென்னையில் தேசிய அளவில் தங்கம் வென்ற மாணவர்கள் ஜாக்கி ஜான் ஜெட்லி செய்யும் சாகசங்களை செய்து பார்வையாளர்களை ஈர்த்தனர். கட்டணமில்லாமல் பயிற்சி தரும் பயிற்சியாளர் தேசிய அளவில் 15க்கும் மேற்பட்ட தங்கப்பதக்கங்களை வென்று அசத்தல். வடசென்னை தண்டியார்பேட்டை பகுதியில் தனியார் பயிற்சி மையம் வைத்து பயிற்சியாளர் விசாகபதி என்பவர் கட்டணமில்லாமல் மாணவர்களுக்கு ஊஹூ கலையை கற்றுத்தருகிறார். பல்வேறு பயிற்சி முறைகளின் பிரிவில் அமைந்துள்ள இந்த போட்டியில் தன்னுடைய மாணவர்கள் கலந்து கொண்டு இதுவரை 15க்கும் மேற்பட்ட தங்கப்பதக்கங்களை தேசிய அளவில் வென்றிருக்கிறார்கள் எனவும் அதில் பலர் அரசு வேலைகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்றிருக்கிறார்கள் என்றும் கட்டணமில்லாமல் இந்த பகுதியை சேர்ந்த 3 வயது முதல் 25 வயதிற்குட்பட்டோருக்கு எல்லாம் இந்த கலையை கற்றுத்தருவதாகவும் இதன் மூலம் உடல் ஆரோக்கியம், மன அமைதி போன்றவை பலப்படும் என்றும் கூறுகிறார். ஆங்கில படங்களில் ஜெட்லி, ஜாக்கி சான் செய்யும் சாகசங்களை பயிற்சி பெற்ற மாணவர்கள் அச்சலாக அப்படியே செய்து காட்டி அசத்துகின்றனர். வணக்கம். ஊசு தற்காப்பு கலை இது சென்னையில நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ மாணவர்களுக்கு இந்த சம்மர் டைம்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கோர்ஸாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கலையை அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா இந்த கலையுடைய அவங்களுடைய மனசு, அவங்க மைண்டு, அவங்க உடம்பு மூணுமே மனசு நல்ல ஒரு தெளிவா இருக்கும். மைண்டு கொஞ்சம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ற நாலேஜ் வரும். உடம்பு நல்ல ஸ்பீட், பவர் எல்லாமே கிடைக்கும். இந்த கலையை கத்துக்கிட்டாங்கன்னா இது பக்காவான ஸ்போர்ட்ஸ். இது ஏரோபிக்ஸ், ஜிம்னாஸ்டிக், யோகா. இந்த கலையை நம்ம நாட்டு போர்க்கலை தான். ஆனா இன்னைக்கு ஊஷு, கூஃபு, சைனா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சைனால இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே இது சவுத் இந்தியன் ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நிறைய பார்த்திருப்போம், நிறைய படங்கள்ல போயிட்டிருப்போம். இப்போ 7ஆம் அறிவுல கூட சொல்லியிருப்பாங்க போதி தர்மர்னு சொல்லிட்டு. அவரு நம்ம நாட்டு தமிழர் தான். அவரு தான் இங்கிருந்து போய் அந்த கலையை சொல்லி கொடுத்திருக்காரு. புத்தருடைய சீடர் அவரு. இப்போ அவங்க மாதிரி ஆண்கள்லாம் இந்த கலையை அழியாம இருக்கிறதுக்காக சைனால போய் சொல்லி கொடுத்து இன்னைக்கு நமக்கு ஸ்போர்ட்ஸா வந்துருச்சு. இன்னைக்கு இந்த பக்கா ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாணவர்கள் எல்லாருமே மெடல் வாங்கியிருக்காங்க. நேஷனல் லெவல்ல மெடல் அடிச்சிருக்காங்க. ராபியா அண்ட் தருண் ராஜ் இப்ப இவங்க மெடல் அடிச்சு இவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படிக்கிறாங்க. காலேஜ் சீட் கிடைக்குது. இப்ப ஸ்கூல் கேமுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்கூல் கேம்ல நிறைய பசங்க பிரைஸ் வாங்கிட்டு காலேஜ் சீட்லாம் வாங்குறாங்க. இப்ப இந்த ஸ்கூல் கேம்னு வரும்போது கார்பரேஷன் ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே நான் ஃப்ரீயா கோச் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா அவங்களும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவங்களுக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடைக்கணும், காலேஜ் சீட்டு ஃப்ரீயா இடம் கிடைக்கணும். இன்னொன்று இந்த தற்காப்பு கலை கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க டிசிப்ளினா இருப்பாங்க, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதனால அவங்களுக்கு இந்த கலையை சொல்லி கொடுக்கலான்றது என்னுடைய விருப்பம்.